100% ஒரு நல்ல விஷயம் தான் குலதெய்வம். ஆனால் குலதெய்வம் வந்து நம்ம குலதெய்வம் எப்படினாலும் போய்க்கலாம். நம்ம குலதெய்வம் வந்து நம்ம அடுத்த நாள் போகலாம், அடுத்த வாரம் போகலாம். நம்ம என்னைக்கு போனாலும் நம்ம குலதெய்வம் வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கும். உத்திராட நட்சத்திரம் நீங்கள் பிறந்த வைகாசியா ஆனியா ஆடியா தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் வர்ற நாள் 100% இங்கே போயிட்டு வாங்க. மாற்றமும் ஏற்றமும் உறுதியாக உண்டு. இந்த பரம்பரையில் வந்துட்டு ஏற்கனவே சொத்தை இழந்தவர்கள் இருப்பாங்க. தாத்தா வந்து சொத்தை வித்துட்டார் சார், அப்பா வித்துட்டார் சார், சொத்து கையை விட்டு போகும். அப்படின்னா என்ன விஷயம், நீங்கள் கடன் வந்து அதிகமாக வாங்கிக்கூடாது. கடன் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா திரும்ப கட்ட முடியாது, சொத்தை வித்து கடன் கட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ ஃபினான்ஷியலி கேர்ஃபுல்லாக இருங்க. மீன ராசியில் பார்த்தீங்கன்னா மீன் குளத்துக்கு மேலே வந்து அது வாயை இப்படி பண்ணிட்டே இருக்கும். அதனால் இவர்கள் பேச்சை குறைச்சா நல்ல பேர் வாங்குவாங்க. அது வந்து இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் கடைசியாக கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்கன்றதான் ஒரு கஷ்டம். ரேவதி நட்சத்திரம். ஸோ ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண வேண்டும் என்றால் மதுரை மீனாட்சி. அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுடைய ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம லக்னம், காரணம் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் உழைத்தாலும் கூட, எவ்வளவுதான் கோவிலா போய் அரண்டு உருண்டு அழுதாலும் கூட, அங்க பிரதட்சணம் பண்ணாலும் கூட, பூஜை பரிகாரங்கள் வழிபாடுகள்னு எக்கச்சக்கம் செஞ்சாலும் கூட அந்த வெற்றிங்கிற 3 எழுத்து மட்டும் நமக்கெல்லாம் காணல் நீர் மாதிரியே இருக்கு இல்லையா? அது காணல் நீரிலிருந்து மாறி நம்மை நோக்கி வெற்றி வந்தா எப்படி இருக்கும்? அதற்கு நம்ம முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும். சரிங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா அது எப்படிங்க செயல்படுத்தணும், என்ன பண்ணணும், என்னதான் ஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேஷன் சொல்றாங்களே அது எப்படி செய்யணும், இது குறித்த எல்லா கேள்விக்குறிகளையும் ஆச்சரிய குறிகளாக மாற்றி அமைப்பதற்காகவே நம்ம கூட நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் ஜோதிடர் ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுவமலர் கொங்கே தளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. சார், பொதுவாகவே நாங்கள் பிறந்த நாள் அப்போ தமிழ் பிறந்த நாள், தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இந்த பிறந்த நாள் அன்னைக்கு ராசி நட்சத்திரம் அன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போவோம், பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். இல்லை அதையே மீறி சில பேர் குலதெய்வம் கோவிலுக்கு போவாங்க, அங்கே வந்து அந்த குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. இதுதான் வழக்கமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனாலும் கூட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வர மாட்டேங்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நீங்கள் ரொம்ப அழகான ஒரு தகவல் கொண்டு வந்தீங்க சார். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரித்தான பிரத்யேக ஆலயம் இருக்கிறது. ஜென்ம நட்சத்திரத்தன்று நம்ம பிறந்த அந்த மாதத்தில் அந்த மேஜிக் டேல அங்க போய் வழிபட்டால் நிச்சயமாக சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார், தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா மேம். இப்போ என்னன்னா ஒரு சிலர் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நட்சத்திரம் வரக்கூடிய தமிழ் மாதத்தில் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து குழந்தையை கூட்டு போய் அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை குழந்தையை கூட்டு போயிட்டு அன்னதானம், அதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் வந்து அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து அந்த டேட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டேட் வந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ 100% வந்துட்டு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய பிறந்த தமிழ் மாதம் வரும் இல்லையா? சித்திரையில் பிறந்தா சித்திரை, வைகாசியில் பிறந்தா வைகாசி. வருஷத்தில் ஒரு நாள் தான் வைகாசி மாதம் வரும். அந்த வைகாசி மாதத்தில் ஒரு நாள் தான் உங்களுடைய நட்சத்திரம் வரும். அந்த நாளில் தான் நீங்கள் வந்து 1985 பிறந்திருந்தாலும் அன்றைய நாளில் இருந்த அந்த திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாம் கூடி அந்த சித்திரை மாதமோ வைகாசி மாதமோ நீங்கள் பிறந்த மாதத்தில் தான் அது மறுபடியும் கூடி வரும். வருடத்தில் ஒரு நாள். அந்த நாளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதில் மேம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயில் போகலாம் அப்படின்ட்டு. 100% ஒரு நல்ல விஷயம் தான் குலதெய்வம். ஆனால் குலதெய்வம் வந்து நம்ம குலதெய்வம் எப்படினாலும் போய்க்கலாம். நம்ம குலதெய்வம் வந்து நம்ம அடுத்த நாள் போகலாம், அடுத்த வாரம் போகலாம். நம்ம என்னைக்கு போனாலும் நம்ம குலதெய்வம் வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கும். ஆமாம், நிச்சயமாக நம்மளுடைய மூதாதையர்கள் தான் வந்து குலதெய்வம். நம்ம வந்து குல கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, குல தெய்வம். கடவுள் வேற, தெய்வம் வேற. கடவுள் என்பது வந்து ஒரு 8 ரூல் உண்டு. பிறவா நிலை, அதாவது பிறப்பு இருக்கக்கூடாது, இறப்பு இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து சிவபெருமான் வந்துட்டு ஆழகால விஷயத்தை உண்பார், கழுத்தில் இங்கே வந்து நிறுத்துவார், நீலகண்டன்னு பேர். அது வயிற்றுக்கு போயிடுச்சுன்னா உணவு, அவர் வந்து கடவுள் இல்லை. அப்படின்னும் போது கடவுள் வேற, தெய்வம் வேற. மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். அப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் தான் நம்ம குலதெய்வம். 21 தலைமுறைக்கு முன்னால் ஏதோ ஒரு இக்கட்டான கால சூழலில் நம்ம வம்சத்தை காப்பாற்றி நம்ம வம்சத்துக்காக உயிரை தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு இடத்துல வந்து புதைச்சி அந்த இடத்துல 5 கல் 7 கல் 11 கல் இந்த மாதிரியெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. எப்போவுமே குலதெய்வம் என்பது வந்து மனிதர்களுடைய பெயராக இருக்கும். அதனால் வந்து பழனியில் எனக்கு வந்து முருகர் தான் வந்து குலதெய்வம், திருப்பதி வெங்கடாச்சலம் குலதெய்வம், திருவண்ணாமலை சிவன் குலதெய்வம்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் இவர்கள். அப்போ கடவுள் வேற, தெய்வம் வேற அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தெய்வம் என்பது வந்துட்டு நம்மளுடைய மூதாதையர்கள் தான் நம்ம குலதெய்வம். நம்ம மூதாதையர்கள் எப்பவுமே நம்மளை ஏற்றுக்குவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து குலதெய்வம் நம்ம எப்போனாலையும் தாராளமாக போகலாம்.
இதில் குறிப்பாக வந்துட்டு வருடத்தில் ஒரு நாள் தான் இந்த நட்சத்திரமும் திதியும் கரண யோகம்லாம் கூடி வருது. அந்த நாளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் 100% இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது மாற்றம் உண்டு. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்துக்கான கோயிலை நம்ம பார்ப்போம். உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னாலே வந்துட்டு திருப்பதி, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். ஏன் அப்படின்னா விநாயகர் பிறந்தது உத்திராட நட்சத்திரத்தில், விநாயகருக்கே ஒரு பல்லு உடஞ்சிருக்கும். அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல்லில் இஷ்யூ வரும். பூச்சி பல்லு, சொத்த பல்லு, எக்ஸ்ட்ரா பல்லு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல், அலைன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக முளைக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் பல்லில் அவர்களுக்கு 100% இஷ்யூ உண்டு. அப்படின்னும் போது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அப்போ உத்திராட நட்சத்திரம் நீங்கள் பிறந்த வைகாசியா, ஆனியா, ஆடியா தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் வர நாள் 100% இங்கே போயிட்டு வாங்க. மாற்றமும் ஏற்றமும் உறுதியாக உண்டு. நம்பி செய்யுங்க. நான் வந்து என் கிளைண்ட்டுங்களுக்கு சொல்லி ஒவ்வொருத்தரும் ரிசல்ட் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இயற்கையாகவே வந்துட்டு நல்ல ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணு, ஆணாக இருந்தால் சினிமா ஹீரோ மாதிரியும், பெண்ணாக இருந்தால் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு மகாலட்சுமியோட அம்சமாகவும் அவங்க இருப்பாங்க. பெருமாள் பிறந்த நட்சத்திரம். இவர்களுக்கு காசு, பணம், கார், வீடு, லக்ஸரியான லைஃப் எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அப்போ 100% அவங்களுக்கு வந்து வீட்டில் வடமேற்கு இஷ்யூவும், ஒரு டெய்லர் மிஷின் சம்மந்தப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதை தாண்டி நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னும் போது திருவோண நட்சத்திரம் அப்படின்னா கரூர், உங்களுக்கு வந்து கரூர் வந்து கோயிலாகும். அடுத்து வந்து திருப்பதி, சிதம்பரம், வெள்ளெருக்கு விநாயகர். வெள்ளெருக்கு விநாயகர் வந்து நார்மலாக நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாலும் சரி. அப்போ கரூர், திருப்பதி, சிதம்பரம். ஏன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து வெள்ளெருக்கு வந்து ஸ்தல விருட்சமாக உள்ள கோயில்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வரும்போதும் 100% இது வேலை செய்யும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்டத்தில் பிறந்தால் சொல்லுவாங்க, அவிட்டத்தில் பெண் பிறந்தால் தவிட்டு பணம் எல்லாம் தங்கம் அப்படின்னுவாங்க. அவிட்ட நட்சத்திரம் வந்து நல்ல கடின உழைப்பாளிகள் இவர்களுக்கு வந்துட்டு வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய நட்சத்திரமாக இவர்கள் தான். கடின உழைப்பாளி, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. சார் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நான் வந்து 4 இடம் 5 இடம் வேலை மாறிட்டே இருக்கேன். தொழில் செஞ்சேன், 4-5 தொழில் செஞ்சேன், எதுலையும் நான் சக்ஸஸ் பண்ணல. அப்போ நீங்கள் வந்து இந்த வருடம் 100% நீங்கள் சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் அவிட்ட நட்சத்திரம் வர்ற அன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் வந்து திருமூலருடைய ஜீவசமாதி இருக்கிறதா 2 இடத்துல பேசிக்கிறாங்க. ஒன்று சிதம்பரம், 2வது வந்து ராமேஸ்வரம். எனக்கு வந்து சிதம்பரம் 100% எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. நான் போயிருக்கேன். ஏன்னா வந்து நான் அதாவது திருமூலர் பிறந்த நட்சத்திரத்திலும் ஆஞ்சநேயர் பிறந்த ஒரு சில நிறைய சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் எனக்கு வரதால நான் வந்து சிதம்பரம் போயிட்டு வந்திருக்கேன். மாற்றங்களை கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ சிதம்பரம் வந்து திருமூலர் ஜீவசமாதி அப்படின்னு கேட்டு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் சிதம்பரத்தில் வந்து இருக்கிறவர் வந்துட்டு நடராஜ பெருமாள் ப்ளஸ் வந்து அங்கே திருமூலர் அப்படின்ற பேர்லேயே வந்துட்டு சிவபெருமானுடைய லிங்கம் இருக்கும். அதை வழிபட்டுட்டு வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், சீர்காழி, சட்டநாதர். சீர்காழியில் வந்து சட்டநாதர், சிதம்பரம் நடராஜரும் சீர்காழி சட்டநாதரும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வரும்போது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வருடம் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே ஃபினான்ஷியலி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குபேரன் பிறந்த நட்சத்திரம். குபேரன் ஏற்கனவே பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க முடியல. இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களாம் வந்து இந்த ஜாமீன் யாருக்காக வாங்கி கொடுத்தாலையும், நகை அடகு வச்சாலையும், இந்த பரம்பரையில் வந்துட்டு ஏற்கனவே சொத்தை இழந்தவர்கள் இருப்பாங்க. தாத்தா வந்து சொத்தை வித்துட்டார் சார், அப்பா வித்துட்டார் சார், சொத்து கையை விட்டு போகும் அப்படின்னா என்ன விஷயம், நீங்கள் கடன் வந்து அதிகமாக வாங்கிக்கூடாது. கடன் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா திரும்ப கட்ட முடியாது, சொத்தை வித்து கடன் கட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ ஃபினான்ஷியலி கேர்ஃபுல்லாக இருங்க. பூரட்டாதி நட்சத்திரம் வந்துட்டு நீங்கள் குபேரன் ஆக வேண்டும். நான் வந்து சொல்லுவாங்க குபேரன் வசியம் பண்ணுறான், லக்ஷ்மி வசியம் பண்ணுறான் அப்படின்ட்டு. அது நீங்களே குபேரன் ஆக வேண்டும் என்றால் 100% வந்துட்டு ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் போயிட்டு அந்த இடத்துல 2 தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. அது இமீடியட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். பூரட்டாதி நட்சத்திரம் லட்சமாக கொடியாக சம்பாதிப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பூரட்டாதியில் வந்து 1, 2, 3 பாதங்கள் தான் கும்பத்தில் இருக்கும். 4வது பாதம் மீனராசி, அது குரு பகவானோட வீடு அப்படின்றதால மீனாட்சி அம்மன், அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் வந்து மீனாட்சி அம்மன் கோவில். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல குணாதிசயம். ஏன்னா குருவோட வீட்டில் வருது இல்லைங்களா, குருனாலே உயர்ந்த குணம். எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஏற்றி விடணும் அப்படி நல்ல குணாதிசயம் கொண்டவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆனால் எல்லாருக்கும் பார்த்து நல்லது செஞ்சுட்டு கடைசியாக இவங்க கெட்ட பேர் தான் வாங்கிக்குவாங்க. காரணம் என்னென்னா கொஞ்சம் இவங்க பேசுகிறத வந்து குறைச்சிக்கணும். இவங்க கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா மீனராசியில் பார்த்திங்கன்னா மீன் குளத்துக்கு மேலே வந்து அது வாய் இப்படி பண்ணிட்டே இருக்கும். அதனால் இவர்கள் பேச்சை குறைச்சா நல்ல பேர் வாங்குவாங்க. அது வந்து இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் கடைசியாக கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்கன்றதான் ஒரு கஷ்டம். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு நல்ல பொருளாதார வகையிலையும் சரி, உடல் ஆரோக்கியம், நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து இந்த வருடம் முழுக்க அனுபவிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்று மறக்காமல் திருப்பரங்குன்றம், அதே போல் வந்து சாய்பாபா கோயில் எங்கே இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றம் சாய்பாபா கோயில், திருச்செந்தூரில் வந்துட்டு அந்த மூவர் சமாதி வந்துட்டு போயிட்டு வாங்க.
சமயபுரம் மாரியம்மன். இதில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே 100% வேலை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். 27 நட்சத்திரம் நான் வந்து பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். 27 நட்சத்திரத்தில் எனக்கு பிடித்த மிக உயர்ந்த உன்னதமான நட்சத்திரம் அப்படின்றது வந்து ரேவதியை தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நிறைய சரித்திர புருஷர்களும் நிறைய வந்து ஹைலி நாலேஜபிள். இவங்க வந்து இப்போ என்னுடைய 3வது பையன் வந்து ரேவதி நட்சத்திரம், 3 வயசு தான் நடக்குது. அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. புதுசாக பேசுகிறான். நான் வந்து நிறைய அவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்துட்டு பையனும் 2வது பொண்ணும் வந்துட்டு நார்மலாக விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம்னா முருகர் சம்மந்தப்பட்டவங்க. ஆனால் இவர் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் கடைசி பையன் கடைக்குட்டி பிறந்துட்டு அவர் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. துருன்னு ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஜெயிக்க பிறந்தவங்கன்னு பேர், சாதிக்க பிறந்தவங்கன்னு பேர். நிறைய அதிகாரமுள்ள போஸ்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதுக்கு மேலே நான் ஜட்ஜாக இருக்கேன், ஒரு தாலுக் கண்ட்ரோல், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து ரேவதி நட்சத்திரம். ஸோ ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண வேண்டும் என்றால் மதுரை மீனாட்சி, இவர்களுக்கு வந்து மதுரை மீனாட்சியும், அதே போல் அர்த்தநாரீஸ்வரர் போயிட்டு வரதும், இலுப்பை மரத்தை வந்துட்டு தலை விருட்சமாக கொண்ட கோயில்களுக்கு போயிட்டு வரது வந்து இவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இன்னொரு விஷயம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோலேயே 2 வீடியோவில் சொன்ன விஷயந்தான். அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தோன்னா இந்த கோயில் மட்டும் இல்லாது இந்த நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரத்துக்கு போயிட்டு வரும்போது இவர்களுடைய நீண்ட நாள் கனவுன்றது உடனே நடைபெறும். அப்போ ரேவதியிலேருந்து 6வது நட்சத்திரம், ரேவதியிலேருந்து என்னணும், ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம். அப்போ மிருகசீர்ஷத்துக்கான கோயில் வந்து ஸ்ரீரங்கம், சீர்காழி, மருதமலை, சங்கரன் கோயில், இது வந்துட்டு அதே போல் திருக்கடையூர், அபிராமி, இந்த கோயில்கள் வந்து ஏதாவது ஒரு கோயில்களில் அதே நாள் போயிட்டு வரும்போது இவர்களுடைய நீண்ட நாள் கனவு வந்து அடுத்த 15-20 நாள் இமீடியட்டாக நடக்கும். 4 வருடம், 5 வருடம், 20 வருட கனவு சார் எனக்கு, அடுத்த 20 நாள் இது நடக்கும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஜென்ம நட்சத்திரம் ப்ளஸ் அவர்களுடைய திதிக்கான கோவில், கரணத்துக்கான கோவில், யோகத்துக்கான கோவில் வந்து சொல்லலையே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. யோகத்துக்கான கோவில் வந்து நட்சத்திரத்துக்கு என்னென்ன கோயில் சொன்னேன் அதே தான் யோகத்துக்கும். அதனால் நட்சத்திரத்துக்கும் யோகத்துக்கும் ஒரே கோயில் தான். அப்படின்னும் போது நீங்கள் இதில் 4 கோயில் ஏதாவது செலக்ட் பண்ணுங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் மினிமம் 2 கோயில் சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு அஸ்வினின்னா பழனியும் கூத்தனூர் சரஸ்வதியும் சொல்லியிருப்போம். அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோயில், திதிக்கான கோயில், கரணத்துக்கான கோயில் 100% போயிடுங்க. அதே போல் உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரத்துக்கான கோயில் வந்து எண்ணிக்கோங்க. இப்போ அஸ்வினியிலேருந்து 6வது நட்சத்திரம்னா திருவாதிரை, இப்போ சித்திரையிலேருந்து 6வது நட்சத்திரம்னா மூலம். அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசைகள், அபிலாஷைகள், கனவுகள் 100% அடுத்த 20 நாளில் நடக்கும். இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வளர்ச்சியை காணணும் அப்படின்றதுக்காகவே இது வந்து மேம் பிரத்யேகமாக என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. 2 டைம் கேட்டதால் நான் இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொடுத்துருக்கேன். இது சித்தர்களுடைய 1952 வந்த அந்த புத்தகத்துலேருந்து எடுத்து நான் தனியாக வச்சுருக்க ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன். இது ரிசல்ட் உண்டானா இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட மிஸ் ஆகலை. நான் 100 பேருக்கு இந்த விஷயத்தை சொன்னால் 100 பேருக்குமே வந்துட்டு அந்த வருடம் முழுக்க மிகப்பெரிய மாற்றத்தை, 1 லாரி வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3 லாரி வச்சுருக்காங்க. அதுதான் வளர்ச்சி. ஒரு வீட்டு இடம் மட்டும் இருந்தவங்க அது பக்கமே வந்து இன்னொரு 18 சென்ட் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வாங்க, அதுதான் வளர்ச்சி. அப்போ இங்கே போயிட்டு வாங்க, அந்த வருடம் உங்களுக்கு 100% வளர்ச்சி, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வருமானம் இரட்டிப்பாகிறது, திருமண வாழ்க்கை, குழந்தை பேர், அத்தனையும் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்போ அது 100% நடக்கும். இது வந்து உறுதியாக சொல்கிறோம் மேம். நாங்கள் இது போதும் எங்களுக்கு, இது போதுமே, வேற என்ன வேண்டும், இது போதுமே அப்படின்னு தான் சார் சொல்ல தோணுது. ஏன்னா உங்களுடைய குருநாதர் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷமான ரகசியங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இது ரொம்ப அழகா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இல்லாம யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோட, உன்னத நோக்கோட உங்களுக்கே உரித்தான இந்த விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். எல்லார் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை கோடான கொடி நன்றிகள். நன்றி மேம். நன்றி. வாழ்க வளமுடன். என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புக்கு போட்டு வச்சுக்கணுங்க. நம்மோட நின்று போயிடக்கூடாது. நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதை நம்ம பாஸ் ஆன் பண்ணணும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழையடி வாழையாக வரணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதற்கு உரித்தான விஷயங்கள் தான் இப்போ நாங்கள் உங்களுக்காகவே கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் சூப்பரான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. புக்கு பேனாவோட நீங்கள் எங்களுக்காகவே வெயிட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நாம் எல்லாரும் இணையலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.